வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கழகங்கள் இல்லாத ஆட்சியை தமிழகத்தில் அமைப்போம் என்ற முழக்கத்தோடு காலூன்றிய பாஜக இப்போது கழகங்களின் பெருமைகளை பேசிக்கொண்டு வாக்கு கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. பாரத மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கங்களோடு துவங்கியது பல்லடத்தில் நிகழ்ந்த மோடியினுடைய பொதுக்கூட்டம். ஆனால் இங்கே ராமனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, எம்ஜி ராமச்சந்திரனை சொல்லித்தான் ஓட்டு கேட்க முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். பாரத மாதா கி ஜெய் என்ற முழக்கம் போடலாமே தவிர பாரத மாதாவின் பெருமையை அவர்கள் இங்கே பேச முடியாது. தமிழ்நாட்டிற்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று தமிழ்நாட்டினுடைய நலனை முன்னிறுத்திதான் அவர்கள் பேச வேண்டும். எம்ஜிஆரை இவர்கள் புகழ்ந்து பேசுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? சட்டமன்றத்திலேயே 9/3/1982 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது இந்து முன்னணியை கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார். அப்போது மண்டைக்காடு கலவரம், அங்கே இந்து முன்னணிகள் ஒரு மிகப்பெரும் கலவரத்தை எம்ஜிஆர் ஆட்சியில் உருவாக்கினார்கள். அந்த கலவரத்தை ஒட்டி அவர்கள் RSS காரர்கள் பேரணி ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அந்த பேரணிக்கு எம்ஜிஆர் ஆட்சி 144 தடை போட்டது. அப்போது சட்டமன்றத்தில் இது குறித்து எம்ஜிஆர் பேசுகையில், RSS காரர்கள் மக்கள் நன்மைக்காக பேரணி நடத்த வேண்டும், இப்படிப்பட்ட பேரணிகளை இவர்கள் ஏன் நடத்துகிறார்கள், ஏன் இவர்களுக்கு சில மடாதிபதிகள் தவறான யோசனைகளை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள், குன்றக்குடி அடிகளார் எப்படி செயல்படுகிறாரோ அதை போல இவர்கள் செயல்பட வேண்டும், RSS பயிற்சிகள் தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட வேண்டும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே மாணவர்களுக்கு NCC சாரணர் பயிற்சிகள் இருக்கிறது, அதுவே போதுமானது. 144 தடையை அவர்கள் மீறுவோம் என்று சொல்கிறார்கள். மீறினால் கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்படும். இந்த அமைப்பினுடைய முரட்டுத்தனமான போக்கு தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்று எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே வன்மையாக கண்டித்து பேசினார். மண்டைக்காடு கலவரம் குறித்து நீதிபதி வேணுகோபால் தலைமையில் ஆணையம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் RSS தடை செய்யப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை தமிழ்நாடு அரசுக்கு அன்றைக்கு அனுப்பியது என்பதையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இதைத் தொடர்ந்து 17/2/1983 எம்ஜிஆர் அளித்த ஒரு பேட்டியில் தாம் டெல்லி சென்றபோது தனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவத்தை பற்றி கூறியிருக்கிறார். டெல்லியில் இந்து மச் என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் 40-50 வயது உள்ளவர்கள் தன்னை சூழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் சில இந்து முன்னணியர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு பொய்யான செய்தியை பரப்பிக்கொண்டு என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் பார்க்க முடியாது என்று கூறிவிட்டேன். அவர்கள் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார்கள். இந்த பண்பாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்று எம்ஜிஆர் வன்மையாக தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஜெயலலிதா மோடியா இந்த லேடியா ஒருகை பார்த்து விடுவோம் என்று நாடாளுமன்ற தேர்தலை அவர் சந்தித்தவர். வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது வாஜ்பாயிடம் சில கோரிக்கைகளை ஜெயலலிதா வைத்தார். திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், சுப்பிரமணிய சாமியை நிதியமைச்சராக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் வைத்த கோரிக்கையை வாஜ்பாய் ஏற்க மறுத்ததால் கடுமையான நெருக்கடியை வாஜ்பாய்க்கு உருவாக்கியவர் ஜெயலலிதா. அதிமுக பாஜக கூட்டணி 14 மாதங்கள் மட்டுமே நீடித்தது. அப்போது வாஜ்பாய் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டிய அதிமுக அமைச்சர்களுடைய பெயர் பட்டியலை அதற்கு ஒப்புதல் தராமல், கடிதம் தராமல் இழுத்து அடித்தவர் ஜெயலலிதா. தன்னுடைய நிபந்தனைகளை வாஜ்பாய் ஏற்றால்தான் ஒப்புதல் கடிதம் தர முடியும் என்று சொல்லி இவர் கடிதம் தராத காரணத்தினால் பல வாரங்கள் அமைச்சரவை அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. 1975-77 நடந்த சம்பவம். அதற்கு பிறகு டெல்லியிலே டீ பார்ட்டி என்ற ஒரு தேநீர் விருந்தை நடத்தி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி செய்தவர்கள் ஜெயலலிதா, சுப்பிரமணிய சாமி. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வாஜ்பாய் ஆட்சி அன்றைக்கு கவிழ்க்கப்பட்டது. அந்த 14 மாத கூட்டணி உறவை பற்றி வாஜ்பாய் கூறுகிற போது, இந்திரா காந்தியினுடைய அவசர நிலை காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையை விட ஜெயலலிதாவால் இந்த 14 மாத ஆட்சி காலத்தில் நான் அடைந்த துன்பம் சொல்ல மாளாதது, தூக்கமில்லாத இரவுகளை நான் சந்தித்தேன் என்று பாஜகவினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அன்றைக்கு கூறினார். பாஜகவினுடைய பல திட்டங்களை ஏற்க மறுத்தவர் ஜெயலலிதா. உதயமின் திட்டம், உணவு பாதுகாப்பு மசோதா, இவைகளுக்கெல்லாம் நான் ஒப்புதல் தர முடியாது என்று கூறியவர் ஜெயலலிதா. இப்படி ஜெயலலிதாவிற்கும்
பாஜகவுக்கும் இடையே முரண்பாடுகள், எம்ஜிஆருக்கும் பாஜகவும் இடையே பல முரண்பாடுகள் இத்தனையும் இருந்தும் கூட இன்றைக்கு மோடி 2 பேரையும் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு சொந்தம் கொண்டாடி தமிழ்நாட்டில் வாக்கு வேட்டை நடத்துகிற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டு இருக்கிறார். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.